வச்சு வாங்கியிருக்காரா? இல்ல, தமிழ்நாட்டை அடமானம் பண்ணி வச்சிருக்காரு. உங்க எல்லாருடைய வாழ்க்கை, உங்களுடைய வருமானம், உங்களுடைய உரிமைகளை அடமானம் வச்சு அந்த 5.5 லட்சம் கோடி பணம் கடன் வாங்கி இன்றைக்கு இல்லைங்கிறார். எவ்வளவு பெரிய ஊழல், எவ்வளவு பெரிய ஏமாற்றம், எவ்வளவு பெரிய பொய்! மன்னிக்க முடியாத ஒரு ஏமாற்றம், மன்னிக்க முடியாத துரோகம். இந்த நடக்க போற தேர்தல், 23ஆம் தேதி நடக்க போற தேர்தல், இது எல்லாமே ஒண்ணு கூட விட்டு வைக்காம, ஒண்ணு கூட மறந்துடாம உங்களுக்கான அம்மாவின் ஆட்சி, உங்களுடைய பாதுகாப்பான ஆட்சி, ரெட்டை ஆட்சி, அண்ணன் எடப்பாடியாரின் ஆட்சி திரும்ப நீங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும். எல்லா தமிழர்களையும் நீங்க காப்பாற்றணும். ஒவ்வொரு தமிழ் குடும்பத்துக்கும் அம்மாவின் பாதுகாப்பு நீங்க கொண்டு வரணும். இங்கே உங்களுடைய ஊர்ல, உங்க தொகுதியில உங்களுடைய சகோதரர் இவங்க கடந்த தேர்தல்ல ஒரு சின்ன வாக்கு வித்தியாசத்துல அவங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க, சொல்லணும், தோத்துட்டாங்க. இருந்தாலும் வரும்போது அவங்க என்கிட்ட ஒன்னொன்னு சொல்லும் போது எனக்கு அவ்வளவு மனசு குறிப்பா இருந்தது. பரவாயில்ல, எல்லாருமே என் மக்கள் தான். நான் அவங்களை நெருங்கணும், என்னை பத்தி நான் அவங்களுக்கு தெரியப்படுத்தணும், என் மேல அவங்களுக்கு நான் தான் ஒரு உறுதியை உருவாக்கணும்ட்டு எல்லாத்துக்கும், நல்லதுக்கும் கெட்டதுக்கும், எல்லாத்துக்கும், எல்லாருடைய வீட்டுக்கும், கூப்பிட்டதுக்கும் கூப்பிடாத கஷ்டத்துக்கும் ஓடி நின்று உங்க கூட பணியாற்றிட்டு இருக்காங்க 5 வருஷமா. நீங்க எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஏன்னா இது இவங்க செஞ்சிருக்காங்க வெளிப்படையா உங்களுடைய நன்மைக்காக, தன்னை உங்க முன்னாடி நிரூபிக்கிறதுக்காக அவங்க பண்ணிருக்காங்க. தயவு செய்து உங்க எல்லாரையும் கெஞ்சு கேட்டுக்கிறேன், இது ஒரு இஷ்டத்துக்காகவோ இல்ல ஒரு கருத்துக்காகவோ முடிவெடுக்க வேண்டிய ஒரு தேர்தல் இல்லை. தேவைக்கும் பாதுகாப்புக்கும் எதிர்காலத்துக்கும் எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. தயவு செய்து அம்மாவின் ஆட்சி அண்ணன் எடப்பாடியாரின் தலைமையில திரும்ப தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும். இது உங்க கையில இருக்கு, இது உங்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா உங்களுடைய வாக்கு, உங்களுடைய குரல், உங்களுடைய வாக்கு, உங்களுடைய உரிமை இது யாராலையும் பறிக்க முடியாது. யாராலையும் இது வச்சு உங்களை ஏமாற்ற முடியாது, ஏமாற்ற விட கூடாது. கண்டிப்பாக சரியான முடிவு, நியாயமான முடிவை நீங்க எடுப்பீங்க அப்படிங்கிற ஒரு முழு நம்பிக்கையுடன் உங்க எல்லாரையும் சந்திக்க இந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னும் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்க வேண்டிய இருக்கு. நேரம் குறைவா இருக்கிறதுனால ஒரு முக்கியமான விஷயம் உங்களுடைய இளம் பசங்களை ரொம்ப அதாவது நீங்க எவ்வளவு உயிர் கொடுத்து உங்க குழந்தைங்களை நேசிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒரு தாயா அந்த உணர்வு எனக்கு தெரியும். குழந்தைக்காகவே வாழ்றது என்னன்னு எனக்கு தெரியும். இன்றைக்கு உங்களுடைய குழந்தைங்க, இளைஞர்கள், இளம் தலைமுறை ஒரு மிகப்பெரிய அளவுக்கு வழி தவறி தவிக்கிறாங்க. போதை பொருட்களுடைய அடிமைத்தனத்தால எத்தனையோ பிள்ளைங்க நிறைவோட சந்தோஷமா நல்ல வாழ்க்கை வாழ வேண்டிய பசங்க வழி தவறி துடிக்கிறாங்க, தவிக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை இழந்த குடும்பங்கள் இன்னைக்கு அழுவுறதும் வாடுறதும் அதை நினைச்சு பார்த்தாலே அவ்வளவு வருத்தமா இருக்கு. சொல்ல முடியாத ஒரு துயரம் கொடுக்குது. தயவு செய்து இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலையை கொண்டு வந்த உங்களுடைய அடுத்த தலைமுறையை அழிச்சு தரமட்டமாக்கின ஸ்டாலின் அவர்களுடைய இந்த திமுக ஆட்சி மறுபடியும் இந்த மண்ணுல நிலைக்க கூடாது. இது உங்க கையில இருக்கு.